அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை த சிந்தசிஸ் ஆஃப் யோகா என்ற ஸ்ரீ அரவிந்தரின் ஆங்கில நூலை தமிழ் வழி பயிர்தலை நாம் தொடர்கிறோம். இப்பொழுது நாம் கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிற மன ஒருமைப்பாடு அந்த தலைப்பில் 322ஆம் பக்கம் புதிய பத்தியில் இருக்கின்றோம். இது when we arrive at this state அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம வசந்தாமா யாராவது சொல்லலாம், arrive at this stateனா அந்த ஸ்டேட் என்னது சொல்லுங்க. சமாதிஸ்தஹ அப்படின்னு முன்னால சொல்றாரு இல்லையா? ஆமா, அந்த ஸ்டேட் அதுல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, the soul has arrived at the essential samadhi and is settled in it. அப்புறம் nothing can disturb it அந்த பொசிஷன்ல, which is fundamental to all experience. Okay. And cannot fail from it by any experience. அது சொல்லிட்டு it can embrace all in the scope of its being without being bound or deluded or limited by any. Very good. இப்ப இந்த இதை நான் ஸ்கிரீன்லயும் காட்டினா அந்த ஸ்டேட் தான் அந்த சமாதிஸ்த அப்படிங்கிற ஸ்டேட். ஸோ அந்த நிலைத்த நிலை இப்ப நம்ம பல பேர் பார்த்திருக்கோம். அன்னைக்கே நான் சொன்னேன், சில நேரம் ரொம்ப தியானத்துல ரொம்ப நல்ல நிலை அடைந்ததாக கருதி கொண்டு நம்ம கண் விழித்து பார்த்தாலே அடுத்த வினாடி ஊதிய பலூன் வெடிக்கிற மாதிரி, ஏதாவது ஒரு ஊசியில குத்துற மாதிரி ஏதோ சாதாரண விஷயமா இருக்கும். அந்த தியான நிலையெல்லாம் கடந்து மாறி போயிடும். அது வந்து சமாதி நிலை அல்ல. ஒரு ஆரம்ப கட்ட மிக மிக எல்கேஜி ப்ரீகேஜிக்கு முன்னாடி 6 மாச குழந்தை மாதிரி இருக்கிறதுன்னு நினைச்சுக்கிறோம். ஆனா இந்த நிலை அடைந்தால் எந்த ஊசியும் அந்த பலூனை அடைக்க வாய்ப்பில்லை. அந்த மாதிரி ஒரு நிலைத்த நிலையில் நாம் இருப்போம். சமம் குட்டலாதி இந்த ஆரம்ப கட்டத்துல இருக்கணும். When we arrive at this state, all our being and consciousness being concentrated, the necessity of concentration in the idea ceases. அப்ப வந்து இந்த சமாதிஸ்தன் அப்படி சொல்ற நிலைத்த சமாதி நிலையில் நாம் அடையும் போது all our being, all our consciousness being concentrated. அப்ப வந்து நம்முடைய ஜீவனும் நம்முடைய ஜீவனின் உணர்வு நிலையும் முழுமையாக மன ஒருமைப்பாடு அடையும் போது the necessity of concentration in the idea ceasesனா தேவையில்லை, அவசியம் இல்லை, நின்று விடுகிறதுன்னு சொல்லுவோம். அப்போ எது நின்று விடுகிறதுனா அந்த மன ஒருமைப்பாட்டுக்கான தேவையே இல்லாம போயிடும். ஏன்னு கேட்டா அந்த ஒருமைப்பாட்டில் நாம் எதாக விரும்புகிறோமோ அதை ஆகி விடுகிறோம். ஆகையால் அதற்கென்று தேவை. இப்ப நம்ம எல்லாம் ஏதாவது இப்போ ஒரு புத்தகம் படிக்கிறோம், ஒரு சாவித்திரி படிக்கிறோம், ஒரு 4 லைன் படிக்கும்போது இந்த இடத்துல என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த மன ஒருமைப்பாடு அடையணும். ஆனால் நாம் அதுவாக ஆகிவிட்டோம் என்றால் தனியாக மன ஒருமைப்பாடு வேண்டாம். அந்த வரிகள் எல்லாம் அதுவும் நாமும் ஒன்றாகி அதன் உட்பொருளும் ஸ்ரீ அரவிந்தர் இருந்த எந்த தளத்திலிருந்து எழுதினாரோ அந்த தளத்தில் நாம் ஒன்றுவிட்டோம் என்றால் அந்த உணர்வு நிலை நமக்கு வந்துவிடும். அப்ப தனியாக ஒரு மன ஒருமைப்பாடு தேவையில்லை. So when we arrive at this state, all our being and consciousness being concentrated, the necessity of concentration in the idea ceases. இப்ப அடுத்த சென்டென்ஸ் போறோம். இது பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சென்டென்ஸா தான் இங்க இருக்கு. சொல்லுங்க வசந்தாமா, திருப்பி கை தூக்கினீங்களா? ஆமா சார். இப்ப மேல வந்து நத்திங் கேன் டிவியேட் தட், டிஸ்ட்ராக்ட் தட் அப்படி சொல்றாரு இல்லையா? அதனால அந்த சமாதி இஸ் நெவர் டிஸ்டர்ப்ட். அதனால நமக்கு அது வந்து பழைய கான்சென்ட்ரேஷன் தேவையில்லை. we are continuously in that samadhi state. அப்படி வச்சுக்கணுமா? அப்படி வச்சுக்கலாம். இப்ப ரொம்ப நமக்கு லௌகீக எடுத்துக்காட்டு சொன்னோம்னா, இப்ப சாம்பார் செய்யறோம் கான்சென்ட்ரேட்டடா, அதுக்கு என்னென்ன செய்யணுமோ புளியை கரைக்கிறோம், பருப்பை போடுறோம், பருப்பை வேக வைக்கிறோம், காய்கறிகள்லாம் அரிஞ்சு அதை வேக வைக்கிறோம், அதெல்லாம் போடுறோம், சாம்பார் பொடியோ அப்பா அரைச்சு போடுறோமோ ஏதோ ஒண்ணு பண்றோம். இந்த சாம்பார்னு செஞ்ச பிறகு சாம்பார் செய்ய வேண்டிய தேவை இல்லை. அந்த மாதிரி சாம்பார் செஞ்சுட்டோம், அவ்வளவுதான். அது மாதிரி கான்சென்ட்ரேட்டட் ஆகி அந்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறோம். ஒருமைப்படுதல் தானே தமிழ்ல வந்து கான்சென்ட்ரேட் அப்படிங்கிறதுக்கு ஒருமைப்படுதல் தான்.
இதுலயே கெமிஸ்ட்ரிலையும் பாத்தீங்கன்னா டைல்யூட்ல இருக்கும், கான்சென்ட்ரேட்டட் ஆசிட் இருக்கும், அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அப்ப இதுக்கு அந்த நிலை அடைந்து விட்டோம். There is there in the supramental state, the whole position of things is reversed. இது ரொம்ப அழகா இப்ப விளக்கி சொல்லுவாரு. In that supramental state, அந்த அதிமன நிலையில் the whole position of things is reversed. அது எப்படி ரிவர்ஸ் ஆச்சுங்கிறது அவர் சொல்லுவார். Because there in that supramental state, the whole position of things is reversed. வசனாமா சொன்னது ஒரு பக்கம், தொந்தரவு பண்ணாது, தொல்லை இருக்காதுங்கிறது ஒரு நிலை. ஆனா இந்த இடத்துல என்னன்னா, நம்ம செல்ஃப் வந்து அதிமன நிலை போகும்போது கண்டிப்பாக விஷயங்கள்லாம் நேர் கீழாக தலைகீழாக மாறிவிடும். ஆனா இந்த தலைகீழ் மாற்றம் வந்து மிக தேவையான ஒன்று என்று புரியுது. பொதுவா தலைகீழ்னால என்னது தலைகீழா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல தலைகீழ் வந்து ரொம்ப சிறப்பான ஒன்றுன்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கு நான் பலமுறை எடுத்து சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ மைனா, குருவி இது போன்ற சிறு பறவை இனங்கள், இந்த ஹம்மிங் பேர்ட் சொல்லக்கூடிய தமிழ் அழகா தேன் சிட்டுன்னு சொல்லுவோம். உண்மையில ஹம்மிங் பேர்டுடைய இது வந்து உணவு தேன் தான். அது ஹம்மிங் சிறுன்னு பறக்கும், வேகமாக இறக்கை அடிக்கும். ஆனா தமிழ்ல அதுக்கு வச்ச பேர் தேன் சிட்டு. சிட்டுக்குருவி, சிட்டுல தேன் சிட்டுன்னு வச்சிருக்கோம். இந்த பறவைகள்லாம் மிக உயர பறக்காது, உயர பறந்தாலும் குருவி பருந்தாகுமாங்கிற பழமொழியெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். அதுல என்னன்னா, அவங்க எல்லாம் கீழே பறக்கும் போது, மழை மேகத்து கீழே வரும்போது மழையில் நனையக்கூடிய வாய்ப்புகள் 100க்கு 100 இருக்கும். ஆனா கழுகு மேகத்துக்கு மேல போகும்போது அது நனைய வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து அந்த கீழே இருக்கிற நிலை. சுப்ராமெண்டல்ங்கிறது அந்த கழுகு இருக்கக்கூடிய நிலை, பருந்து இருக்கக்கூடிய நிலை. அந்த நிலையில் இருக்கும்போது இயல்பா நம்ம நனையாம இருப்போம். இதுதான் அங்க இருக்கிற விஷயம். There in the supramental state, the whole position of thing is reverse. எப்படி ரிவர்ஸ் ஆச்சுன்னு இப்ப சொல்லுவாரு. ஒவ்வொரு ரொம்ப அழகா சொல்லுவாரு. இது அத மனசுல வாங்கிட்டோம்னா கான்சென்ட்ரேட் பண்ணணுங்கிற எண்ணம் நமக்கு நல்ல மோட்டிவேட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். The mind is a thing that dwells in diffusion, in succession. It can only concentrate on one thing at a time. When not concentrated, runs from one thing to another, very much at random. இப்ப தமிழ்ல ஒரே வார்த்தையில முடிச்சுடுவாங்க, மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லுவோம். The mind is a thing that dwells in diffusion. டிஃப்யூஷனால சிதறி இருக்கிற தன்மை தான் டிஃப்யூஷன் ஆகும். அந்த மனம் என்பது அதிலே இருக்கிறது, வாழ்கிறதுங்கிற மாதிரி. அப்போ இந்த கலங்கிய நிலையில், சிதறிய நிலையில் தான் மனம் இருக்கிறது. The mind is a thing that dwells in succession. சக்ஷனா ஒன்றன் பின் ஒன்றாக. இப்ப நம்ம படிச்சாலே இத்தனாவது பக்கம், இத்தனாவது பத்தி, இந்த சென்டென்ஸ், அதுக்கப்புறம் அடுத்த சென்டென்ஸ், அப்படிதான் நம்மளால போக முடியுதே தவிர ஒட்டுமொத்தமான பார்வை இல்லை. இப்போ நம்ம சுவாமி விவேகானந்தா மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு கான்சென்ட்ரேஷன் சொல்லுவாங்க. அவர் ஏதோ லைப்ரரியில என்சைக்ளோபீடியா பார்த்த உடனே வேகமா பார்த்து முடிச்சிடுறாரு. பார்த்தோன்னே நான் பொம்மை பார்த்துட்டீங்க, அவருக்கெல்லாம் இங்கிலீஷே தெரியாதோ இல்லை ஓரளவு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கேட்டாரு, என்ன பொம்மை பார்த்தீங்களா, படம் பார்த்தீங்களா அதுல என்சைக்ளோபீடியா? இல்லை, எனக்கு வந்து எந்த பக்கத்துல என்ன இருக்குன்னு தெரியும்னு சொல்லி கொடுத்தோன்னா ஆச்சரியப்பட்டாராம். நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நம்மளே நமக்கு வந்து சின்ன வயசுல இப்ப இம்மா அம்மான்னு படிச்சு அம்மா இந்தா இல் வந்தாள், அம்மா வந்தாள், ஆசை முத்தம் தந்த ஆசை முத்தம் இந்தா இல் தந்தாள் அப்படிங்கிற மாதிரிலாம் படிச்சா எழுத்தாதான் படிப்போம். அதோட எழுத்தோட சொல்ல படி எங்க இருந்து எதை படிக்கணும்னு தெரியாம. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மைண்ட் இஸ் அ திங், அதோட படிக்கிறோம். That dwells in diffusion, அது ஒரு group. In succession, that dwells in diffusion, in succession. அது கமா வரும்போது தெரியும். It can only concentrate on one thing at a time. அப்போ one thing at a time வந்து ஒரு குரூப்பா. இப்ப நம்ம என்ன படிப்போம், நம்ம படிக்கும்போது நமக்கே தெரியாம நம்ம மொத்தமா இது பண்ணுவோம். இது வந்து ஒரு தடவை நான் உங்களுக்கு இது பண்ணி காட்டுறேன், ஞாபகம் இருக்கா? நான் காட்டுறேன் உங்களுக்கு.
இப்போ இத வந்து நான் ஒரு நிமிஷம் ஸ்கிரீன்ல போடுறேன், நீங்க அத இட்டாலிக்ஸ்ல இருக்கிறத படிங்க. இன்னும் கூட பெருசு பண்ணுங்க. இங்க பாருங்க, இந்த இப்ப நான் ஹைலைட் பண்ண விஷயத்த பாருங்க, யாராவது படிக்க முடியுதான்னு ட்ரை பண்ணி பாருங்க. சொல்லுங்க. There is a jumbling of the spellings. கஷ்டப்பட்டு தான் படிக்கிறோம், ஆனா ஃபெமிலியாரிட்டினால கொஞ்சம் படிக்கிறோம், நியூவா இருந்தா படிக்க மாட்டோம். இல்ல, நீங்க ஒரு நிமிஷம் ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு டெஸ்ட் மாதிரி நீங்களே முயற்சி பண்ணுங்க. According to research at Cambridge University, it does not matter in what order the letters in a word are. The only important thing is that the first and last letters be at the right place. The rest can be a total mess, and you can still read it without problem. இது ரொம்ப நல்லா இருக்கு சார். ஆனா ஒரு way of awakening. This is because the human mind does not read every letter by itself, but the word as a whole. புரியுதுங்களா? இப்போ வந்து இதுதான் ஒரு விஷயம். அப்போ அந்த இடத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர் தான். ஃபர்ஸ்ட் நாம முதல் லைன் படிக்கிறதுக்கும் கடைசி லைன் படிக்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருந்து பாருங்க. கடைசி லைன் படிக்கும்போது அது பெர்ஃபெக்டா ஆர்டர்ல இருக்கிற மாதிரி தான் அவங்க படிச்சாங்க. அவங்க எந்த தடுமாற்றமும் இல்லை. மெஸ்ஸுக்கு வந்து அவங்க பிசிக்ஸ் ப்ரொஃபஸர்கள் மாஸ் தான் அங்க வந்து நிக்குது. அவங்களுடைய வந்து சிலது தெரிஞ்சதுதான் நம்ம படிப்போம். இதுதான் வந்து கான்சென்ட்ரேஷனோட ஒரு இது. அதாவது நம்ம வந்து எழுத்தே இல்லாட்டி கூட நம்மளால படிக்க முடியும். சரியான எழுத்துக்கள் சரியான முறையில் இல்லாவிட்டால் கூட நம்மால் படிக்க முடியும். இதுதான் கான்சென்ட்ரேஷன் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. இதுக்கு வந்து பேரெல்லாம் அது டெக்னிக்கல்லாம் இருக்கு. டைப்போகிளைசீமியான்னு போட்டுங்க. திஸ் எஃபெக்ட் ஆஃபன் பிளேஃபுல்லி ரெஃபர் டு டைப்போகிளைசீமியா is frequently shared online as a quirky insight into how our brains work அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. ஓகே, இது வந்து அந்த டீடைல்ஸ் நம்ம போவேன்னா இப்போ ஓகே. இப்போ the mind is a thing that dwells in diffusion in succession. It can only concentrate one thing. ஆனா அந்த ஒன் திங்ல கூட குழம்பி இருந்தா கூட நம்ம சரியா படிக்கிறோங்கிறது இப்போ தெளிவா தெரிஞ்சுது. அப்போ நம்ம எல்லாம் என்ன பண்றோம், நான் அப்பவே சொன்ன மாதிரி இட் கேன் ஒன்லி கான்சென்ட்ரேட் ஆன் ஒன் திங் அட் அ டைம். ஒன் திங் இட் கேன் ஒன்லி கான்சென்ட்ரேட், அது ஒரு குரூப். ஒன் திங் அட் அ டைம் அண்ட் வென் நாட் கான்சென்ட்ரேட்டட் ட்ரான்ஸ் ஃப்ரம் ஒன் திங் டு அனதர் வெரி மச் அப்படின்லாம் படிக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் குரூப்பா படிக்கிற தன்மை நமக்கு வர்றதுனால கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். அந்த இப்ப வந்து ஸ்பீட் ரீடிங் மேட் ஈஸின்னு சொல்லி புக்ஸும் இருக்கு, நிறைய வீடியோஸ் இருக்கு. எப்படி நம்ம படிக்கணும், நடுவில் ஒரு கோடு போட்டு அத்தனையும் ஒரு சேர பாக்குற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் படிச்சா இப்போ ஆவரேஜா ஒரு மனுஷன் 150 to 250 வார்த்தைகள் ஒரு நிமிஷத்துக்கு படிக்கிறோம் ஆவரேஜா. ஆனா நல்லா படிக்கிறோம் 1000 வார்த்தைகள் 1500 அப்படிலாம் படிப்பாங்க. அப்ப சுவாமி விவேகானந்த பொம்மை அவர் குறித்து கேட்கிறாரு, நீங்க வந்து எந்த பக்கத்துல எதை வேணா கேளுங்கன்னு சொன்னா அவர் கரெக்டா அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்றாரு. இது ஒரு பக்கம். சரிங்களா? அடுத்தது வந்து அப்படின்னா நீங்கெல்லாம் வார்த்தையா குரூப்பா படிக்கிறீங்க, நான் பேராவா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ அது முடியுமா நமக்கு சந்தேகமா இருக்கும். ஆனா இம்மா வந்தால இருந்து நம்ம இப்ப எந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். சாவித்திரியை முதல் நம்ம படிச்சப்போ தெரியாத வார்த்தைகள் 1000 இன்னைக்கும் இருக்கு. ஆனா அதை வந்து படிச்சு இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் அடுத்த 15ஆம் தேதி ஸ்ரீ அரவிந்தர் பிறந்த நாள் தரிசன நாள் வந்ததுனால நிறைய பேரு சாவித்திரி முற்றோதல் எல்லாம் ஈடுபட்டோம். அப்ப எல்லாம் படிச்சு காதுல கேட்டு சாவித்திரி படிப்பது என்பது ஒரு ரொம்ப சிரமமான விஷயமா இல்லாம, அப்புறம் அதுல இருக்க ஆழமான கருத்துக்கள் எல்லாம் படிக்கிறதுக்கு நமக்கு மிகச்சிறந்த உரை வந்து இந்த இங்கிலீஷ் ஆஃப் சாவித்திரின்னு ஸ்ரத்தாவன் எழுதுற புக் இருக்கு. ஸோ அதையும் வச்சு படிச்சோம்னா இன்னும் நான் எல்லாரையும் மைண்டு கேட்டுக்கொண்டு சாவித்திரியை ரெகுலரா படிக்கிறவங்க, அது ஒரு பக்கம் படிச்சா அப்படியே உள்ள போய் நிக்கிறதுங்கிறது வேற, அது விளக்கம் வர்றதுங்கிறது வேற. அந்த மாதிரி ஸ்ரத்தாவன் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பேரா ஒரு 4 லைன் ஒரு 2 லைன் அது எப்படி இருக்கோ அதை வந்து உங்க விளக்கத்தோட படிச்சு மீண்டும் அதே வரிகளை படிச்சுட்டே வந்தா சாவித்திரியோட வீச்சு நமக்கு இன்னும் புரிதல் உள்வாங்குதல் எல்லாமே மிக அழகாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த மைண்ட் is a thing that dwells in diffusion in succession. It can only concentrate
one thing at one. It can only concentrate on one thing at a time and when not concentrated. If concentration இல்லாமல்னா runs from one thing to another very much at random. அன்னைக்கு நான் இது சொன்ன நீங்க ஏதோ கொஞ்ச நேரம் ஏதாவது யோசிச்சு பாருங்க. இப்போ நானே ஏதோ லண்டன்ல வேலை இருக்கிறதுனால ஒழுங்கா அதாவது சரியான நேரத்துக்கோ இல்ல சில நாட்களுக்கோ வர முடியாம போகுது. அது இன்னும் கொஞ்ச நாள் இருக்கும். அப்போ நம்ம என்ன வந்து காலையில 5:30 யோசிக்கும் இன்னைக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு வந்துடும் வீடு அப்படி அதை பத்தி. அப்புறம் வந்து நந்தனத்துல இப்ப மெட்ரோ வந்திருக்கு. அந்த மெட்ரோல என்ன சொல்றாங்க, ஏர்போர்ட்ல இருந்து விம்கோ நகர் போற ஒரு லைன், ப்ளூ லைன் அது ஒன்று சொல்றாங்க. இந்த பக்கம் லைட் ஹவுஸ்ல இருந்து இந்த பக்கம் போறவரும் எங்கேயோ போறது நந்தனத்துல கட் ஆகுது. இந்த கட் ஆகும் போது என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல நந்தனத்துல இறங்கி நம்ம மாத்தலாம். அப்போ நான் வந்து ஏர்போர்ட்ல இருந்து வந்தேன்னா இந்த பக்கம் போறதுக்கும் லைட் ஹவுஸ் போறதுக்கும் நந்தனம் ஒரு ஹப் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். பக்கத்திலே நந்தனத்தோட மெட்ரோவோட ஹப் அங்க இருக்கு. மெட்ரோட ஹப்னா மெட்ரோவோட பெரிய ஆபீஸே அங்கதான் இருக்கு. போன வாரம் கூட முதலமைச்சர் அங்க போய் பார்த்துதான் சொன்னாங்க, திட்டங்கள் எல்லாம் பேசுறதா சொன்னாங்க. சொல்லிட்டு அது முதலமைச்சர் அப்புறம் எதிர்கட்சி தலைவரோட இருக்கிற பிரச்சனை அது எதுக்காக வருது அப்படியே போய் மெட்ரோ இது நந்தனம் வர்றது எல்லாம் போய் எங்கேயோ பிரிஞ்சு போகணும். நான் சொல்றது கட் பண்ணிட்டேன் சொல்லுவேன். ஆனா கட் பண்ணாம போனோம்னா எங்க போய் நிற்போம்னே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து மனம் வந்து தாவிக்கிட்டே இருக்கும். இதே நான் வந்து யூஎஸ் போனப்போ அங்க இருக்கிற சப்வேங்கிறாங்க, சில இடத்துல மெட்ரோங்கிறாங்க, சில பேர் அண்டர் கிரவுண்ட்ங்கிறாங்க. இதெல்லாம் எப்படி இருக்கு அங்க கொல்கத்தால எப்பவுமே எல்லாமே குழம்பி கிடக்கும். ஆனா அவங்கதான் இந்தியாவிலேயே முதல் மெட்ரோ வந்தது அவங்க எதிர்தான். அது வந்து இன்னைக்கு சிறப்பா நடந்துட்டு இருக்கு. இப்போ அதை வந்து இப்பதான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் அந்த மெட்ரோவே கொஞ்சம் ஏன்னா ஆட்சி மாறி இருக்கிறதுனால அங்க இதை கவனம் செலுத்துறாங்க. அப்ப வந்து மத்திய அரசு நம்ம மாநிலத்தில் இல்லைன்னா சில தவிர்ப்புகள் இருக்குதுன்னா நம்மளை தவிக்க வைக்கிறாங்கிற மாதிரி எண்ணங்கள், அரசியல் எண்ணங்கள் இல்ல இப்படி இருந்தா அப்படிங்கிற மாதிரிலாம் என்னென்னமோ எண்ணங்கள் அப்படியே வந்துகிட்டே இத்தனை சொல்லிட்டே இருக்காங்க. கடலூருக்கு இப்போ நான் 2 நாள் முன்னாடி சென்னை வரும்போது தொடர் வண்டியில வந்தேன். பிராங்கா சொல்றேன், வெறும் 85 rupees 85 ரூபாய் கஸ்தூர்பா நகர்ல அடையாறுல இருக்கக்கூடிய இடத்து வரைக்கும் போயிருக்கேன். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில புதுச்சேரியில இருந்து பரங்கிமலைக்கு 80 ரூபா டிக்கெட், சரிங்களா? 5 ரூபா எதுக்குன்னா அந்த கஸ்தூர்பா அந்த இதுல வேலை அந்த பரங்கிமலைங்கிற சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருந்து கஸ்தூர்பா நகர் வரைக்கும் 5 ரூபா. அப்போ பரவாயில்ல 85 100 ரூபா கூட ஆகல. நான் சென்னைக்கு நான் பஸ்ல தான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம். அவருடைய மகிழ்வுல கார்ல வந்துட்டாரு. அவர் என்னை கூட்டிட்டு போயிட்டாரு. ஸோ 85 ரூபாய் நான் போக வேண்டிய இடத்த அடைஞ்சிட்டேன். பரவாயில்லையே அப்படின்னு தோணும். ஆனா என்ன அதுக்காக நான் நின்றுட்டு எல்லாம் வரல. ரெண்டுமே புறப்படுற இடம். இது ஒரு தகவலா சொல்றேன். முன்ன MRTS ஒண்ணு இப்போ இருக்கு, மாஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்னு. அது என்னன்னா பீச்ல இருந்து வேளச்சேரியில இருந்து வரைக்கும் இருந்துச்சு. இப்போ வேளச்சேரி டு சென்ட் தாமஸ் மவுண்ட் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல புழுதிவாக்கம் எல்லாம் ஸ்டேஷன் எல்லாம் இருக்கு. ஸோ அது வழியா நம்ம போற மாதிரி எல்லாம் ஒரு இது பண்ணி இப்படி நான் சொல்லிட்டே போகும்போது எலக்ட்ரிக் ட்ரெயின் தாம்பரம் டு பீச் இருந்தது. அப்புறம் வந்துட்டு மெட்ராஸ் சென்ட்ரல்ல இருந்து அரக்கோணம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு, குழுவாஞ்சேரி இந்த பக்கம் இருக்கு அப்படின்லாம் சொல்லும்போது இன்னொரு உடனே போகும். ஈசிஆர்ல போடுறேன்னு சொல்றாங்களே, அந்த கிழக்கு கடற்கரை சாலை இப்ப திருப்பி ரிவைவ் பண்றேன்னு சொல்றாங்க. என் காலத்துல நான் அதை பார்ப்போம்னா இல்லை கொள்ளுக்காரன் காலத்துல வரப்போதா தெரியல. நான் என்னுடைய சொந்த ஊர் சொல்லியிருக்கேன் தாராபுரம்னு. அது வழியா பழனி டு தாராபுரத்துல இருந்து சத்தியமங்கலத்து வழியா சாம்ராஜ் நகர் சொல்ற மைசூருக்கு ஒரு திட்டம் நான் பறக்கறதுக்கு முந்தையில இருந்து பேசிட்டு இருக்காங்க. அது ஆல்மோஸ்ட் இப்போ இருக்கா இல்லைன்னு தெரியல, சொல்லிட்டே தான் இருக்காங்க. அந்த மாதிரி இது வந்து இப்போ வந்துச்சுன்னா ஒண்ணு வேண்டாம், 2 மணி நேரத்துல நான் புதுச்சேரி டு சென்னை வந்துடலாம். அது ஈஸியா இருக்கு. கிழக்கு கடற்கரை சாலை தொடர் வண்டி பாதை போட்டாங்கன்னா அது நடக்கும். இப்போ இது இப்படி நான் என்னன்னா இது சொல்லும் போது நான் வந்து ட்ரெயின் இத்தனைக்கும் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆச்சுன்னா விழுப்புரம் போய் தான் அவங்க திண்டிவனம் வராங்க. இப்படி ஒரு இந்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. அதாவது புதுச்சேரி டு திண்டிவனம் 40 கிலோமீட்டர், திண்டிவனம் டு விழுப்புரம் 40 கிலோமீட்டர், விழுப்புரம் டு புதுச்சேரி 40 கிலோமீட்டர், ஆல்மோஸ்ட் சேம். அப்ப ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு ஒரு சம முக்கோணமா இருக்கும். இதை வந்து விழுப்புரம் போகாம இதுல போனா நாங்க 1 மணி நேரத்துல வரும், 2.5 மணி நேரத்துல இந்த நார்மல் ட்ரெயின்லயே வரணும். ஆனா அதுவும் இல்லை. பிட்வீன் புதுச்சேரி கடலூர் புதுச்சேரி திண்டிவனம் போட்டா கூட நிறைய மிச்சமாகும்.
அத்தனை மக்கள் அதுல வர்றாங்க. தினம் வந்து சென்னைக்கு போற மக்கள் எல்லாம் இருக்காங்க. அவ்வளவு சிரமப்பட்டு தூங்கிட்டு அரசியல் பேசிட்டு இப்போ வந்த தமிழக அரசை பத்தியும் அதை எதிர்த்தும் பேசின பேச்சுகள் எல்லாம் காதுல விழுந்தது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இப்படியே மைண்ட் என்ன பண்ணும், இட் கேன் ஒன்லி கான்சென்ட்ரேட் ஆன் ஒன் திங், நாட் கான்சென்ட்ரேட்டட் ரன்ஸ் ஃப்ரம் ஒன் திங் டு இது பூரா நான் தொடர்வண்டி சம்பந்தப்பட்டதாவே சொல்லிட்டோம். அப்புறம் சம்மந்தமே இல்லாம ஏரோப்ளேன் போயிடும், சம்மந்தமே இல்லாம அது போற நாட்டுக்கு போயிடும், அது போனா போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி மனசுதான் நம்மளுடைய மனசு. ஓகேங்களா? From one thing, not runs from one thing to another, very much at random. Randomனா இஷ்டம் போலன்னு இருக்கும். இப்போ நான் வந்து அட்லீஸ்ட் தொடர்ந்து இதுல இருந்து போறேன், அதுக்கப்புறம் அதுல இருந்து மீனம்பாக்கம் இந்த ஏர்போர்ட் தெரியுது, நைட்டு போனோம்னா அந்த ப்ளூ லைட், கிரீன் லைட், ரெட் லைட் எல்லாம் தெரியும். அந்த ரன்வேல இருக்கிறது எல்லாம் போட்டா அந்த லைட் வந்து முன்ன சாதாரண குண்டு பல்பா இருந்துச்சு, இப்போ எல்இடி, எல்சிடி என்னென்னமோ அதை பத்தி அப்படியே கரண்ட், எலக்ட்ரானிக்ஸ் அப்படியே போயிடும். இதுதான் வந்துட்டு நம்மளுடைய மனசோட திருப்பி படிக்கணும். The mind is a thing that dwells in diffusion, in succession. It can only concentrate on one thing at a time. When not concentrated, runs from one thing to another, very much at random. So, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்லாம் நான் சொல்றேன் ஒரு நிமிஷம். Therefore, it has to concentrate on a single idea, a single subject of meditation, a single object of contemplation, a single object of will in order to possess or master it. And this it must do to at least the temporary exclusion of all others. இப்போ வந்து கான்சென்ட்ரேஷன் சொன்னாலும் சரி, இக்னோரன்ஸ்ங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாலும் சரி, இக்னோரன்ஸ் வந்து நம்ம வந்து ஒடுக்க வேண்டும் நினைக்கிற மாதிரி ஒண்ணு இருக்கும். நான் அது சொல்லியிருக்கேன். இப்போ பிரியாமாக்கு இதை எடுத்துப்போம். அவங்க வந்து லெஃப்ட் மோலார் அப்பர் எது பாக்குறாங்கன்னு சொன்னாங்கன்னா, சென்டர், ரைட்டு, கீழே, இந்த கீழே இருக்கிற மோலார் எதுவுமே அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணல, லெஃப்ட் மோலார் மட்டும் பாக்குறாங்கன்னு அர்த்தம். நல்லா அவங்க வச்சுக்க. அப்போ அவங்க பல்ல மருத்துவராக இருந்தாலும் அதுல வந்து ஒன்றை மட்டும் கவனிக்கிறாங்க, எக்ஸ்க்ளூடிங் அதர்ஸ் அப்படிங்கிறாங்க. அதை மட்டும் அவங்க நோய் தீர்ப்பதற்காக ஒண்ணு பண்றாங்கன்னா, அப்புறம் அவங்க நம்பரும் வச்சிருப்பாங்க. சொல்லுங்கம்மா, லெஃப்ட் மோலார்ல என்னென்ன நம்பர்ஸ் சொல்றீங்க? டூத்துக்கு பேசுற மாதிரி தான் சொல்லுங்க. வரும் எல்லா சைட்லயுமே 1ல இருந்து 8 வரைக்கும் இருக்கலாம். சத்தமா? எல்லா குவாட்ரண்ட்லயுமே 1ல இருந்து 8 வரைக்கும் இருக்கும். 1ல இருந்து 8 வரைக்கும், 7 இல்லன்னா 1ல இருந்து 8. அது கீழே மேல ஒரு சைடுல 7 இருக்கு. சைடு 4 பகுதியா மிட்லைன்ல நடு பகுதி நேர் வகடு எடுக்கிற மாதிரி தலையில நடு வகடு எடுத்து குறுக்குல நடு வகடு எடுத்தா மேல் கழுத்து அடிச்சாக்க 4 பகுதியா அதை பிரிக்கும் போது 1ல இருந்து 7 பற்கள் இல்லைன்னா 1ல இருந்து 8 பற்கள். ஓகே, அத 8 4 8 32 பல்லுன்னு சொல்றது அதான் கணக்கா? 32 பல்லு சொல்லுங்க. பொதுவா மேரட் 32 பல்லையும் தட்டிடுவாங்க. கேட்டிருக்கீங்களா? அப்ப நீங்க சொன்ன 7ங்கிறது 8 7 அல்லது 8னா 8 4 8 32 தானே வரும். ஓகே, அப்போ அந்த கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அது 6வது பல்லுலயோ 5வது பல்லையோ இதுலயோ கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா அந்த மூலம் ஒரு பர்டிகுலர் டூத், அதுலயும் கேவிட்டி இருந்தா என்ன, ரூட் கனாலா என்ன ஏதுன்னெல்லாம் பார்க்கும்போது மற்ற பற்கள் மற்ற பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு அதுல மட்டுமே தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. முன்னெல்லாம் இங்க லைட் போட்டுட்டு இருந்தாங்க, இப்போ அவங்க லைட் தொடாமலே இது பண்ணாலே வேற மாதிரி வச்சிருக்காங்க. நல்லா வெளிச்சம் வந்து வருது. முன்னெல்லாம் ஹெட்லைட்னு சொல்லி இங்கதான் வச்சிருப்பாங்க. கண் டாக்டர் வச்சிருப்பாங்க, பல் டாக்டரும் வச்சிருப்பாங்க அந்த காலத்துல. அப்ப அதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்றது சிங்கிள் சப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன். இப்போ தியானம் முதல்ல வந்து கான்சென்ட்ரேட் ஆன சிங்கிள் ஐடியா. இப்ப வந்து தொடர் வண்டி, இப்போ வந்து அந்த சென்ட் தாமஸ் திருப்பி அதான் ரொம்ப தூரம் போல கவலைப்படாதீங்க. சென்ட் தாமஸ் மவுண்ட்ல ஒரு 3 விஷயத்த பார்த்தேன். என்னென்ன பார்த்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எம்ஆர்டிஎஸ் சொல்லக்கூடிய மாஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், யூஸ்வலா இருக்கிறது சபர்பன் எலக்ட்ரிக், நம்ம சாதாரண அது வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் சொல்லுவோம், இஎம்யூ எலக்ட்ரிக் மல்டிபிள் யூனிட், அப்புறம் மெட்ரோ. 3மே அந்த இடத்துல சங்கமிக்குது. அந்த ஒரு ஸ்டேஷன் ஆலந்தூர்லயே வேற எங்கேயுமே கிடையாது. அந்த ஒரு ஸ்டேஷன்ல தான் 3மே இருக்க மாதிரி நான் பார்த்த வரைக்கும். சரிங்களா? அப்ப நான் முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல என்னுடைய பெரிய இருந்தார் குவார்டர்ஸ்ல. அப்ப நான் அந்த ஸ்கூல் காலேஜ் லெவல் போது அப்ப அந்த மாதிரி எண்ணங்கள் என்ன சொல்லுவேன், பரவாயில்ல இந்த இடத்துல 3 வேஸ் இருக்கு,
அந்த பக்கம் ஏர்வேஸ் இருக்கு, இடையில இப்படி இருக்கும் அந்த ரயில்வே ட்ராக் பக்கத்துல உங்க வீடு இருக்கும். ஸோ அந்த பக்கம் ஏர்வேஸ், இந்த பக்கம் ரோட்வேஸ், இந்த பக்கம் ரயில்வேஸ். கொஞ்சம் அப்படியே பீச் ஸ்டேஷன் போயிட்டோம்னா அங்க வந்து வாட்டர் வேஸ், சி வேஸும் இருக்கு, 4 வேஸும் சென்னையில இருக்கு. அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வருது. அப்போ ஒரு சப்ஜெக்ட், ஒரு டிரான்ஸ்போர்ட் எடுத்துட்டா யூ கேன் கான்சென்ட்ரேட் ஆன் சிங்கிள் ஐடியா அப்படின்னு அர்த்தம். அப்புறம் வந்து யூ கேன் கான்சென்ட்ரேட் ஆன் சிங்கிள் சப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன். இப்போ தியானத்துல எப்படி வந்து அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறது. அப்புறம் சிங்கிள் ஆப்ஜெக்ட் ஆஃப் கான்டெம்ப்ளேஷன். இது ஆல்மோஸ்ட் அதையே நினைச்சிட்டு இருக்கிறது, கான்டெம்ப்ளேட் பண்றது. மெடிடேஷனும் கான்டெம்ப்ளேஷனும் டிஃபரன்ஸ் என்ன அதெல்லாம் பார்ப்போம். அப்புறம் சிங்கிள் ஆப்ஜெக்ட் ஆஃப் வில் இன் ஆர்டர் டு பொசஸ் ஆர் மாஸ்டர். அப்போ வந்து இதை வந்து இப்போ ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பொருளை வந்து அதுல மாஸ்டர் பண்றதுக்கு கான்சன்ட்ரேஷன் ரொம்ப வேணும். இதுதான் நம்ம தமிழ் இதுல இருந்து மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார் அதெல்லாம் வரவே இல்லை. அந்த கடமையே கண்ணார், கர்மமே கண்ணாயினார் வருது இல்லையா? அந்த இதுல வந்து இதுதான் வரும். சிங்கிள் ஆப்ஜெக்ட் ஆஃப் வில் இன் ஆர்டர் டு பொசஸ் இட் ஆர் மாஸ்டர் இட். அப்போ இப்போ வந்து இவங்க வந்து திருப்பி சண்முகபுரி அம்மாக்கே போறேன், அவங்க எல்லாம் படிச்சு முடிச்சுட்டாங்க, ஒரு கிளினிக்கை வந்து செட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு கீழே வந்து 2 பல் மருத்துவர்களுக்கும் வேலையும் இருக்காங்க, செவிலியர்கள் இருக்காங்க. இவ்வளவு இருந்தும் அவங்க வாரத்துல ஒரு நாள் ஆகும், செவ்வாய்க்கிழமையும் இந்த வாரத்துல 2 நாட்களோ திருவள்ளூர் போய் நம்ம படிப்பை மேம்படுத்த போறாங்க. அப்போ வந்து இஃப் யூ ஹாவ் டு மாஸ்டர் இட் யூ ஷுட் கோ ஆன் ஸ்டடி. அப்ப இதே வந்து திருவள்ளூர் வந்து முடிச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு, அதோட முற்றுப்புள்ளினா கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த இது வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும், புதுசு புதுசா வந்துட்டே இருக்கும். வேற எங்கேயோ இப்ப வந்து எப்படி ரேடாருங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, வௌவால் வந்து ஒரு சத்தத்தை கொடுக்குது, அது போய் முட்டின உடனே இது இந்த சைஸ்ல இருக்கும்னு சொல்லி அது இப்படி போகும். நீங்க பாருங்க, எந்த வௌவாலும் நம்ம மேல வந்து மோதியா வந்து வரலாவே இருக்காது. ரத்தம் குடிக்கிறதுக்கு தான் வாங்க ரொம்ப சொல்றது. சாதாரண வௌவால்கள், பழந்தெல்லி வௌவால்கள்லாம் மோதவே மோதாது. அது வந்து இதாகும். நீங்க கவனிச்சிருப்பீங்க, இந்த சிட்டுக்குருவி எல்லாம் முன்னெல்லாம் வீட்டுல ஓட்டு வீடா இருக்கும்போது கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கும். ஆனா ஒன்ஸ் நம்ம இந்த டெரஸ் வீடும் இந்த ஓட்டு வீட்டுல ஃபேனும் போட்டா அவங்க பறக்கும் போது அந்த ஃபேன்ல அடிபட்டு உயிரிழந்த சிட்டுக்குருவிகள் அப்புறம் கூடு கட்டுறதே இல்லை, டெரஸ்ல இல்லவே இல்லை. ஆனா அந்த மாதிரி ஒரு நிலை அந்த இதுக்கு வராது, வௌவாலுக்கு வராது. ஏன் வராது அப்படின்னா எக்கோ சிஸ்டத்துல அதை இடிச்சு அதோட சைஸ் என்னன்னு அதனால கணிச்சு அதை படை மோதுற மாதிரி வரும்போது அது அப்படி அழகா போயிடும். வாயிலிருந்து வரக்கூடிய அல்ட்ராசோனிக் சவுண்டு தான் அதுக்கு ரொம்ப விஷயம். அப்போ அது வந்து வேணும், அது புரிஞ்சிருச்சுன்னா இது பண்ணலாம். சொல்லுங்க கடவுள் சீனிவாசனையா. வௌவால் போது இப்ப என்னுடைய இளமை காலம் ஞாபகம் வருது. எங்க வீட்டையும் ஓட்டு விட்டுதான் வௌவால் ஓடும். ஆனா ஓடும் போது நீங்க இது நோட்டை பிடிச்சீங்கன்னா நின்றுடும், இந்த வேற பக்கம் பாடிடும். அது வரும்போது டக்குன்னு அடிச்சோம்னா விழுந்துடும். அது ஒரு அதுல ஒரு மைனஸ் இருக்கு. அதாவது முன்னாடியே அதுக்கு தலை இருந்ததுன்னா மாறி போகும், தலை திடீர்னு அதால தாங்க முடியாது. அதான் அதுக்கு என்ன ரீசன்னா, அது இப்படி வரும்போது நீங்க அது அது பண்ணுவாங்க. நீங்க இப்படி டக்குன்னு அடிச்ச உடனே அது என்ன ஆகும், அது எதிர்பாராத ஒண்ணு, அது சவுண்ட் வந்து அதை கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க அடிச்சிடுறீங்க. இதுதான் மனுஷங்க பண்றது கஷ்டம். அது என்னென்னமோ சிஸ்டம் எல்லாம் வச்சுக்கோ, மனுஷங்க வந்து அதை மாத்தி விட்டுரும். ஆனா இதே விஷயம் நல்ல வேலை எந்த மாதிரி ஒரு அடிக்க முடியாதபடி வௌவால் இது இருக்கு. இது என்ன டால்பின், டால்பினும் இதே வேலை தான் தண்ணிக்குள்ள பண்ணுது. அதுவும் அல்ட்ராசானிக் சவுண்ட்ஸ் வச்சுதான் அது வந்து இதே விஷயம் தான் உள்ள பண்ணிட்டு இருக்கு. நல்ல வேலை அதை அடிக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட பெருசா வலைகள்ல வந்து சிக்கும். சரி, இப்ப நம்ம திருப்பி ட்ரிஃப்டிங் அவே. ஸோ சிங்கிள் சப்ஜெக்ட். அப்ப எது நம்ம தேவையோ அதை நம்ம பண்ண முடியும். நேற்று ஆனா நம்ம வீட்டுக்குள்ள நல்ல மழை பெஞ்சுது. ஆஸ் யூஷுவல் ரத்த கண்ணீர் வந்து எத்தனை வருஷம் ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த படத்துல பேசின வசனம் இன்னைக்கும் பொருந்துற மாதிரி இருக்கு. ரோடு அருமையான ரோடா நம்ம வீட்டு வாசல் இருந்துச்சு. அப்புறம் ட்ரைனேஜ் தோணுனாங்க. இப்ப என்னமோ வந்துட்டு அந்த அதே விஷயத்துக்கு தோண்டி அறகுறையாதான் அந்த முழுமையா முடிக்கல. இன்னைக்கு வந்து முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். குண்டும் குழியுமா இருக்கு. அந்த தண்ணியில எப்படியோ அந்த வௌவாலோட சின்ன வௌவால் விழுந்துச்சு. அந்த ஈரத்தினால அதனால பறக்க முடியல. அதோட பாத்தீங்கன்னா வாத்தோட கால்ல இருக்க மாதிரிதான் அதோட இது இருக்கும் பறக்கிறதுக்கு. அது வந்து வீட்டுக்குள்ள வந்து ஏன்னா ஒரு ரக்கையோட ஒரு எலி இருக்குங்கிற மாதிரிதான் எனக்கு முதல்ல கருப்பா போச்சு. சின்ன ரொம்ப சின்ன இவ்வளவுதான் இருந்துச்சு. அப்புறம் அதை கொண்டு போய் வெளியே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. ஞாபகம். அப்போ இதை எதையாவது நான் பெற வேண்டும் என்று நினைத்தால் ஒருத்தர் வந்து சப்போஸ் ஒரு 12 கோடி ரூபாய்
பேச்சுக்கு ஒரு வைர மோதிரம் இருக்கு. அந்த வைர மோதிரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யாரோ சொல்லியிருக்காங்க அந்த 12 கோடி ரூபாய் வைர மோதிரத்தை நீங்க வச்சிருந்தீங்கன்னா 12,000 கோடி உங்களுக்கு வருதுன்னு சொன்னாங்கன்னு வச்சுருங்க. எப்படியாச்சும் இதை வாங்கணுங்கிற இதுல அவங்க நிலமா அவங்க தெருக்கோடியில கூட இருக்கலாம், ஆனா அப்படியே வரும். அது ஒரு படத்துல நம்ம பார்த்துருக்கோம். அதை சரியான முறையில காட்ட போனாங்க. ஒரு பெரிய அரண்மனை ஒரு வீடு இருக்கும். உன்னோட வாழ்க்கையில தேங்காய் பொறுக்கிட்டு இருக்கே, உன்னோட வாழ்க்கையில லட்சியம் என்னன்னா அந்த வீட்டை நான் வாங்கணும். என்னைக்காவது ஒன்றும் உள்ள போய் பார்க்கணும்னு சொன்னது நியாயம், வாங்கணும்னு சொன்னது அதிகமா இல்லைன்னா அந்த படத்துல வாங்குற முறையை காட்டுவோம். ஆனா முறை தவறு என்ன என்ஸ் தான் இருக்குமே தவிர மீன் சரியா இருக்காது. ஆனா இதுல அப்கோர்ஸ் அதுக்கும் கான்சென்ட்ரேஷன் தான். சிங்கிள் ஐடியா, சிங்கிள் சப்ஜெக்ட், சிங்கிள் ஆப்ஜெக்ட் ஆஃப் வில் இன் ஆர்டர் டு பொசஸ் இட் ஆர் மாஸ்டர் இட். அப்போ ஒன்றை கொள்ள வேண்டும், ஒன்றை உரிமை கொள்ள வேண்டும் என்றால் கான்சென்ட்ரேஷன் தான் முக்கியம். இப்போ இதை யோசிச்சு பாருங்க, எல்லாரும் செல்ல பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகி கான்சென்ட்ரேஷன் வேற பக்கம் போயிடுச்சு. எல்லா ஏஜ் குரூப் பீப்புளுக்கும் நான் சொல்றேன் நான். ஓகே, அதே நம்ம விருப்பப்பட்டால் இப்ப நெகட்டிவா நம்ம சொல்றதை பாசிட்டிவா மாத்தோம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்பீச் உட்பட இப்ப நம்ம இதுலயே பாத்தீங்கன்னா ஒரு 500 வீடியோக்கு மேல இந்த சிந்தசிஸ் ஆஃப் யோகாவுடைய காணொலி காட்சிகளே நம்ம அது ஒவ்வொன்றும் குறைஞ்சது 1 மணி நேரம் 40 நிமிஷம் இருந்ததுன்னா அது பார்த்தாலே நம்ம அதுல கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா இப்ப பழசெல்லாம் இப்ப நீங்க எடுத்து இன்ட்ரோடக்ஷன் சாப்டர்ஸ், கர்ம யோகா சாப்டர்ஸ், பக்தி யோகா சாப்டர்ஸ் எல்லாம் பார்த்தா சில நேரம் புதுசா இருக்கும். நம்மலாம் அந்த வகுப்பு அட்டன் பண்ணிப்போம். நான் பார்த்தாலும் சரி, எனக்கு சில நேரம் நம்ம அன்னைக்கு இந்த விளக்கம் அப்படியா அப்படின்னு நமக்கே தோணும். ஆனா சில சொதப்பி இருக்குமோ அப்படின்லாம் தோணும். அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஸோ நம்ம இதே விஷயத்த பாசிட்டிவாவும் மாற்றணும். சரிங்களா? திருப்பி அதை படிக்கிறேன். Therefore, it has to concentrate on a single idea, a single subject of meditation, a single object of contemplation. இதுல நல்லா கவனிங்க, மெடிடேஷனுக்கு சப்ஜெக்ட்ங்கிறாரு, கான்டெம்ப்ளேஷனுக்கு ஆப்ஜெக்ட்ங்கிறது. பொதுவா சப்ஜெக்ட்னா அகம் சார்ந்தது, ஆப்ஜெக்ட்னா புறம் சார்ந்தது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் சிங்கிள் ஆப்ஜெக்ட் ஆஃப் வில் இன் ஆர்டர் டு பொசஸ் ஆர் மாஸ்டர் இட். அப்போ அந்த இச்சை கொள்ள வேண்டும், விளைவு கொள்ள வேண்டும் என்றால் அதை நாம் அதுல நம்ம சிறப்பானவராக மாற வேண்டும் என்றால் கான்சென்ட்ரேஷன் ரொம்ப தேவை. அண்ட் இட் மஸ்ட் டூ அட்லீஸ்ட் தி டெம்பரரி எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் ஆல் அதர்ஸ். அதை தான் நான் அப்பவே சொன்னேன். அதே நம்ம மகேஷ் வேற மாதிரி நம்ம எடுத்தோம்னா 12 கட்டம் 9 கிரகம் இருக்கும்போது இத்தனாவது வீடு 12 வீடுன்னு சொல்லுவாங்க. அதான் கிரகம், வீட்டில் இருப்பதால் கிரகம், கிரகம் என்றால் வீடுங்கிற மாதிரி பொருளும் இருக்கும் இடம் வரும். ஸோ இந்த கோள் இந்த வீட்டில் இருந்தால் இத்தனாவது வீட்டில் இருந்தால் அதுல 12 வீட்டுக்கு ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. இது இந்த களம் சகஸ்திர களம், ஒரு சகோதர இது, வேலைக்கு சம்பந்தப்பட்டது, கல்யாணம் இதுன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று அதுல இந்த கிரகம் இங்கிருந்து பார்த்தால் இப்படின்னு சொல்லி நிறைய பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் தான் வரும். அப்ப அதை மாஸ்டர் பண்ணணும்னா அவர் கான்சென்ட்ரேட் பண்ணாதான் வரும். யாரோ ஒருத்தர் ஜாதகம் கொடுத்துக்கும் போது அவர் வேற ஏதாவது அவங்க இன்னைக்கு இந்த மாசம் இஎம்ஐ கட்டணுமே, இல்லாட்டி அந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமே, காலேஜ் ஃபீஸ் கட்டணுமே அப்படின்னு ஏதாவது அவர் பண்ண கடன் சட்டம்னா அவருடைய கணிப்பு தவறி போயிடும். கரெக்டா? அதனால அதே மாதிரி அதுலயே திருப்பி இப்போ லேட்டஸ்டா கம்ப்யூட்டர் வச்சு பண்றது, அதுல இருந்து என்ன பண்றதுன்னா அந்த லாங்கிடியூட் லாட்டிடியூட் லெவல் போயாச்சு. நம்ம எங்க பிறந்தோம், இல்லை கோயம்புத்தூர் மட்டும் சொல்ற மாதிரி இப்ப இந்த இடத்துல பிறந்தோம், இத்தனை மணிக்கு பிறந்தோம்னா இன்னும் கொஞ்சம் துல்லியமாக வருது. இப்ப ஏஐயும் அதை யூஸ் பண்றாங்க. உங்களுக்கு இப்ப அது ஒரு விளம்பரமாவே வருது. உங்களுக்கு யாத மேல நம்பிக்கையில இருந்தாலும் ஒருத்தர் சொல்லும்போது சரி ஒன் டைம் கூட அது சொல்றதை வச்சு நீயே நம்புறது நம்ம வச்சுக்கணும். அதாவது அவங்க ரொம்ப கான்பிடென்டா சொல்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அது நான் அந்த எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் அதர்ஸ் சொல்லும் போது இப்போ ராகு கேதி பார்த்துட்டுனா மிச்சம் 7 விட்டுருவாங்க. இல்ல சூரிய கிரகம் அல்லது சனி கிரகம் அல்லது சந்திர கிரகம் எதை பார்த்தாலும் ஒன்றை பார்க்கும்போது அதை எதை பார்க்குதுன்னு வச்சுட்டு மற்றதெல்லாம் விட்டுருவாங்க. அதை பார்க்கக்கூடிய கிரகம் இந்த கிரகம் இதை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு உண்டானது. அதான் டெம்பரரி எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் ஆல் அதர்ஸ். பட் தட் விச் இஸ் பியாண்ட் த மைண்ட் அண்ட் இன்டு விச் இதெல்லாம் இப்ப நம்ம இருக்கிற நிலைமை. அப்பதான் ஆனா இந்த நல்ல சுப்ராமெண்டல்ஸ் இது போய் சமாதிஸ்தாங்கிற இடத்துக்கு போனா that which is beyond the mind and into which we seek to rise is superior to the running process of the thought, superior to the division of ideas. அப்ப என்ன ஆகும்னா இந்த மனம் தாண்டிய ஒரு நிலைக்கு நாம் போறோம். அந்த எண்ணமாக தாண்டி செல்லும் அந்த நெறிமுறையிலிருந்து தாண்டுகிறோம்.
அது வந்து அதாவது கருத்துக்களை பிரித்து பிரித்து பார்க்கும் தன்மையிலிருந்து தாண்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே இப்ப நம்மளே இப்ப பிலாசபி இன்டெகிரல் யோகா பேரே இன்டெகிரல் யோகா தான் சொல்றோம். ஆனா யோசிச்சு பாருங்க, இதுலயே நம்ம என்ன சொல்லுவோம், 7 நிலைகள்லாம் சொல்லுவோம். கீழே பிசிக்கல், அதான் மெட்டீரியல்ல இருந்து வந்திருக்கு. அப்புறம் வைட் அல்லது உயிர், அது பேசுது, எல்லாத்தையும் செய்யுது, இயங்குகிறது. அப்புறம் வந்துட்டு மைண்ட், அதாவது நினைக்கிறது. இந்த 3 கீழ்நிலை. அதுக்கப்புறம் சுப்ராமெண்டல், அப்புறம் சித் ஆனந்தா. அந்த விஞ்ஞான மயங்கிற சுப்ராமெண்டல் வந்து கீழே இருக்கும் 3க்கும் மேல இருக்கும் 3க்கும் இடையில இருக்கிற பாலம் இதெல்லாம் படிச்சு அங்கேயே நம்ம பிரிச்சு பார்த்தோம். ஆனா எல்லா இடத்துலயும் ஸ்ரீ அரவிந்தர் சொல்லுவாரு, ஒரு அந்த சமாதி நிலை வரும்போது அனைத்தும் ஒன்றாக தெரியும். அதனாலதான் நம்ம இதெல்லாம் ஒதுக்கிறது இல்லை. இதே வந்துட்டு வேற எந்த பாதையில போனாலும் இது ரொம்ப கெட்டது, ஈகோ ரொம்ப கெட்டது, அது யோகா நம்ம என்ன பண்ணுவோம், ஈகோவை வந்து சப்ரஸ் பண்ணாம திருவுருமாற்றம் செய்யதான் நம்ம வச்சுக்கணும். எல்லாம் திருவுருமாற்றம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிதான் சொல்லுவோம். சரிங்களா? இப்போ அடுத்தது கொஞ்சம் பெருசா இருக்கு, இருந்தாலும் சொல்லி படிச்சுருவோம். The divine is centered in itself, and when it throws out ideas and activities, does not divide itself or imprison itself in them, but holds them under movement in its infinity, undivided. Its whole self is behind each idea and each movement, and at the same time behind all of them together. About the reverse, the divine is centered in itself. அது தன்னிலே மையம் கொண்டிருக்கிறது. And when it throws out ideas and activities, does not divide itself or imprison itself in them. இப்ப நான் கொஞ்சம் முன்னாடி சொன்ன அந்த எந்த ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் பற்றியோ எம்இஎம் மாஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் எது சொன்னாலும் அதுலயே நான் வந்து கட்டுப்பட்டேன். அதுல ஒரு கட்டுக்குள் அடங்கி போய் அதுலயே சிக்கிக் கொள்கிறேன். அதுல அதை பத்தியே பேசிட்டு போற மாதிரி. ஆனா இறைவன் அப்படின்னா கருத்துக்கள் அது கொடுக்கிறது, அந்த செயல்பாடுகளை கொடுக்குது. ஆனா அது வந்து பகுத்து செய்வதில்லை, அது ஒட்டுமொத்தமாக செய்யறது. ஆர் இம்ப்ரிசன் இட்செல்ஃப் அந்த ஆரோ மாதிரி அந்த டேக் மாதிரி இருக்கு, ஐடி மறைஞ்சிருக்கு, படிச்சுக்கோங்க. இட்செல்ஃப் இன் தம் பட் ஹோல்ஸ் தம் இன் இட்ஸ் இன்ஃபினிட்டி அண்ட் their movement holds and their movement in its infinity. அந்த அனந்தமான நிலையில் அது பற்றி கொண்டிருக்கிறது, அந்த இயக்கங்களை பற்றி கொண்டிருக்கிறது. அப்ப அதை எப்படி ஒரே பாசிட்டிவா சொல்லும் போது அன்டிவைடட், பிரியாமல் இருக்கிறது. இட்ஸ் ஹோல் செல்ஃப் இஸ் பிஹைண்ட் ஈச் ஐடியா. ஒவ்வொரு அந்த ஐ கேபிட்டல் அந்த கருத்துக்கு பின்னால இந்த முழு ஆன்மாவும் இருக்கிறது. அண்ட் ஈச் மூமெண்ட், ஹோல் ஐடியா, ஈச் மூமெண்ட், ஒவ்வொரு இயக்கத்துக்கு பின்னாலும் அது இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் பிஹைண்ட் ஆல் ஆஃப் தம் டுகெதர், அனைத்தின் பின்னாலும் அது இருக்கின்றது. இதுதான் இறைவன் வந்து the divine is centered அப்படின்னு. The divine is centered in itself, and when it throws out ideas and activities, does not divide itself or imprison itself in them, but holds them under movement in its infinity, undivided. Its whole self is behind each idea and each movement, and at the same time behind all of them together. பேராகிராஃபும் அதிகமா இருக்கு, சென்டென்ஸ் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பக்கம் ஒரு பேராகிராஃப். ஆனா நம்ம திருப்பி இன்னைக்கும் பிரெஞ்சு டைமை பாரோ பண்ணிட்டு இதை படிச்சிருவோம். ஏன்னா அந்த ஃப்ளோ நல்லா இருக்கும் உங்களுக்கு, அதுக்காக சொல்றேன். ஏன்னா அதுக்கு அடுத்தது வந்து அடுத்த பத்தி தயவு செய்து வந்துடுங்க. ஏன்னா நம்ம அடுத்த வாரம் தர்ஷன் இருக்கிறது ஒண்ணு, அந்த டைம்ல ரிசப்டிவிட்டியும் நமக்கு அதிகமா இருக்கும். அதுல வந்து எப்படி எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு 3 முறைகள் சொல்லுவாங்க. ஒரு முறை எப்படி முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம பார்ப்போம். ஓகே, இப்ப கவனிங்க. ஹெல்ட் பை இட், ஈச் ஸ்பான்டேனியஸ்லி ஒர்க்ஸ் இட்செல்ஃப் அவுட், நாட் த்ரூ எ செப்பரேட் ஆக்ட் ஆஃப் வில், but by the general force of consciousness behind it. If to us there seems to be a concentration of the divine will and knowledge in each, it is a multiple and equal and not an exclusive concentration. And the reality of it is rather a free and spontaneous working in the self-gathered unity and infinity. This is a very sentence.
ஹெல்டு பை இட் அப்படின்னா அந்த அந்த டிவைன் இல்லையா, that which is beyond the mind எல்லாம் இருக்கு. இப்போ the divine is centered, அப்ப அது held by it, அதை கொண்டு இருக்கும் போது each spontaneously இந்த கான்சென்ட்ரேஷன் நம்ம இருக்கும் போது each spontaneously works itself out. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலை. இப்ப நமக்கு அந்த மாதிரி நடக்கல. ஒண்ணும் வேணா, நான் 2 தடவை சென்னைக்கு போனா 2 தடவையும் அந்த பொறியாளருங்கிற என்ஜினியரை வச்சு டிஸ்கஷன் மட்டும்தான் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் ஒரு சிறு கல்லு கூட நான் நகர்த்தல. அது மாதிரி வந்து ஸ்பான்டேனியஸ்ல ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஏன்னா அவர் சொல்றாரு, சார் நான் வந்து ஒரு ஆண் வேலையாட்டு 1500 ரூபாயும் பெண் வேலையாட்டு 1600 ஒரு குரூப்புக்கு அந்த ஜோடிக்கு வந்து நான் 2700 ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கிறாரு. அது அப்படியே நீங்க யோசிக்கும் போது இங்க நேற்று என்னுடைய பிரெஞ்சு ஆசிரியரும் அதை பத்தி சொல்றாங்க. அவருக்கு என்னன்னா ஒரு பிளம்பர் வந்து பி சைலண்ட் ஞாபகத்துக்கு பிளம்பர்னு சொல்லாதீங்க, பிளம்பர்னு சொல்லுங்க. பிளம்பர் வந்து ஏதோ ஒரு வேலையை இது பண்ணிட்டாரு, அதை செய்யறதுக்கு 5-6 நாளா அவங்க காத்துட்டு இருக்காங்க. வரேன்னு சொல்லிட்டு வரோம். ஏன்னா அவருக்கு தமிழ் அவ்வளவா வராது. எங்கிட்ட வச்சு அந்த பிளம்பர்கிட்ட பேச சொல்றாரு. அவரும் அதே மாதிரி நடக்கல. அந்த 5 நாட்களுக்கு இந்த 2500 அவர் பணம் கட்டிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் வந்து செஞ்ச பிறகு சும்மா நான் பணம் கொடுத்துட்டு இருக்கேன், இப்படி கோபத்துக்கு உச்சத்துக்கு போறாரு. அப்போ சாதாரண இந்த மனநிலையில டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும்போது வேலை நடக்க மாட்டேங்குது. ஆனா அந்த உயர்நிலையில இருக்கும்போது ஈச் ஸ்பான்டேனியஸ்லி ஒர்க்ஸ் இட்செல்ஃப் அவுட். அவங்களே வந்து செய்வாங்க. நாட் த்ரூ எ செப்பரேட் ஆக்ட் ஆஃப் வில். இப்ப நாங்க வீட்டை சரி பண்ணும், இல்ல அந்த பிளம்பர் வரணும்னு அவங்க நினைச்சிடல. அது ஏதாவது தனி இது இல்லை, இறை உடைய இச்சை அது. பட் பை த ஜெனரல் ஃபோர்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் பிஹேவியர். அப்போ ஒரு உணர்வு நிலை சச்சித்துல சித்துடைய இது இருக்கு, அதோடைய ஆற்றலில் தானாக எல்லாம் நடக்கும். If to us there seems to be a concentration of the divine will and knowledge in each, it's a multiple and equal. இது நல்லா கவனிச்சு பாருங்க. And not an exclusive concentration. நம்ம பண்ணதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன். அந்த சொன்ன மாதிரி பல்லுனா இத்தனாவது எண், இந்த சைட்ல இந்த எண் இருக்கக்கூடிய பல் என்ன பிரச்சனைன்னு மட்டும்தான் பார்ப்போம். ஆனா அங்க அப்படி இல்லை, எல்லாத்தையும் பார்ப்போம். முழுமையாக பார்க்கும் தன்மை அது. ஒரு எந்த வேலை செஞ்ச பல்லுங்கிறது அது ஒரு எடுத்துக்காட்டுதான் சொல்லு. நீங்க செய்யற எந்த வேலை எடுத்தாலும் அப்படிதான். அப்ப என்ன, if to us there seems to be a concentration of the divine will and knowledge in each, it's a multiple and equal. பலதாக இருக்கும், சமமாக இருக்கும். நம்ம அப்படி சமமா இருக்கவே மாட்டோம். அதான் இப்ப ஒரு குழந்தைய வச்சுட்டு அன்னைக்கு போற சொல்ல ஞாபகம் இருக்கு. அம்மா குழந்தைய வச்சுட்டு சமையல் பண்ணிட்டு போன் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, அப்புறம் யாராவது வராங்க, பால்காரன் வராது, இந்த கீரைக்காரங்க வராங்க, ஒரு கட்டு கீரை வாங்குறாங்க, எல்லாத்தையும் மல்டி டாஸ்கிங் பண்ணாலும் ஏதாவது ஒண்ணுலதான் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த நிலை போனா அப்படி கிடையாது. பழந்தும் இருக்கும், ஆனா சமமாக இருக்கும். அங்க வந்துட்டு ஒண்ணு ரொம்ப போன்ல சீரியஸ் டிஸ்கஷன் இங்க தீஞ்சு போயிடும் சமையல்ல இருக்கிறது. இல்ல சமையல கவனம் செலுத்தினா இங்க பேச்சு சரியா இருக்காது. அப்ப பலதும் செய்வோம், ஆனா சமமாக இருக்காது. ஆனா இங்க வந்து பலதும் செய்வோம், சமமான இது இருக்கும். அண்ட் நாட் அன் எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன். ஏன்னா அது எப்போ அது கான்சென்ட்ரேட் முழுமையான இன்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் அது மாறிடும். அது என்ன அப்படி ஆயிடும்னா, அண்ட் த ரியாலிட்டி ஆஃப் இட் இஸ் ரேதர் அ ஃப்ரீ ஒர்க்கிங் அண்ட் ஸ்பான்டேனியஸ் ஒர்க்கிங் இன் செல்ஃப் கேதர்ட் யூனிட்டி அண்ட் இன்ஃபினிட்டி. அந்த மல்டிபிலிட்டி அதுக்கு ஆப்போசிட் வந்து யூனிட்டி. அது கொஞ்சம் மல்டிபிள் பார்த்தோம்னா அது ஆப்போசிட் யூனிட்டி. அது இன்ஃபினிட்டி. அப்படி என்ன வெளியில் வளர்ந்தாத அளவுக்கு ஃப்ரீயா வேலை பண்ணும், ஸ்பான்டேனியஸா வருது. இது வந்து உண்மையிலே தியானம் எல்லாம் பண்ணி நம்ம தியானம் தூக்கத்திலே சமாதி ஒரு வினாடி நம்ம டச் பண்ணிட்டு தான் வரும். ஆனா நம்ம நானோ செகண்ட்ஸ் கூட சொல்லலாம். ரெகுலரா மெடிடேஷன்லாம் பண்ணிட்டே வந்தோம்னா இந்த சமாதி நிலையை அடிக்கடி வரும். நமக்கே தெரியும் ரொம்ப நல்லா வேலை ஆகிறது. இது நம்ம தனசேகரன் ஐயா பாண்டியில சொல்றதுன்னா, ஒரு பிஸ்டன் எல்லாம் இருக்கும்போது நல்ல கிரீஸ் போட்டு கரெக்டான அளவு கிரீஸ் போட்டா அந்த பிஸ்டன் எப்படி ஸ்மூத்தா மூவ் ஆகுதோ அந்த என்ஜின் வந்து சத்தமெல்லாம் அழகா போகும். கரெக்டுங்களா தனசேகர் சார்? அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி நமக்கே தெரியும். அந்த தியானம் அந்த மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணா கூட நம்ம நல்லா பிராணாயாமம் பண்ணா அந்த மூச்சு பயிற்சி அப்படியே வரும்போது அப்படியே நமக்குள்ள உடம்பே லேசா இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். ஓகே, முடிக்க வரைக்கும் அந்த சென்டென்ஸ் முடிக்க பார்த்தோம். ஓகே, இந்த உணர்வோட நம்ம இந்த தடவை நம்மளுடைய ஸ்ரீ அரவிந்தர் பிறந்த நாள் தரிசன நாளை மேற்கொள்வோம், எதிர்கொள்வோம்.
The soul which has risen to the divine samadhi participates in the measure of its attainment in this reverse condition of things, the true condition. For that which is the reverse of our mentality is the truth. நீங்க அந்த பகவத்கீதையில கூட சொல்லுவாங்க, ஒரு தலைகீழா ஒரு மரம் எடுக்கிற மாதிரி சொல்லுவாங்க. கீழே கிளைகள் மயிலைகளும் கீழே மரத்தோட தண்டு பதிர்க்கும் இந்த மேல வந்து வேறு இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது உண்மையிலே அப்படி ஒரு பிளேயர் சொல்லுவாங்க. இது ஒரு அலிகவரின்னு சொல்ல போது ஓமைக்கா சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல அதே சொல்லுவாங்க, the soul which has risen to the divine samadhi. அப்போ டிவைன் சமாதிக்கு உயர்ந்து போனால், இந்த ஆத்மா உயர்ந்து போனால், participates, the soul participates in the measure of its attainment in the reversed condition. இந்த தலைகீழ் மாற்றத்துக்குள்ள அந்த அளவுக்கு அது வந்து அட்டைன்மெண்ட்னா முடிதல், நிறைவேற்றுதல் அப்படிங்கிற பொருள். அட்டைன்மெண்ட் டாஸ்க் எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ கண்டிஷன் ரிவர்ஸ் அந்த ஒரு தலைகீழாக மாறி விஷயங்களும் இருக்கும். The true condition, அது என்ன தலைகீழ் மாற்றம்னா உண்மையான கண்டிஷன். இதுதான் வேடிக்கை. For that which is the reverse of our mentality is the truth. அந்த மனசுக்கு அதுதான் உண்மை அப்படிங்கிறது அப்ப பின்னாடி தெரியும். இது ஒரு சின்ன சாதாரண ஒரு எக்ஸாம்பிள் இது பண்ணா, அதாவது நம்ம இது இருக்கு பாருங்க, கண்ணுல பார்க்கக்கூடிய பார்வை தலைகீழா விழுன்னு சொல்லுவாங்க. இந்த இதுல இருந்து போனா தலைகீழா எல்லாமே தலைகீழா இருக்கு, மூளைதான் அதை நேர் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ அப்போ நம்ம கண்ணுக்குள்ள ரெட்டினால இருக்கிறது பாத்தீங்கன்னா தலைகீழா தான் இருக்கும். ஆனால் இப்போ இந்த இடத்துல மரம் இருக்கு பாருங்க, இந்த படம் சொல்றது, அந்த இலை தெரியுதுன்னா அந்த இலை வந்து இப்ப பாருங்க அப்படியே தலைகீழா தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். சரிங்களா? லென்ஸ் வழியா போய் வரும். ஆனா மூளை வந்து திருப்பி அதை நேரா பண்ணிடும். இதுதான் அங்க இருக்கக்கூடிய செயல். அது மாதிரி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே தலைகீழா தான் இருக்கும். ஆனா அதுதான் உண்மை. அது எப்படி தலைகீழா ரெட்டினால இருக்கிற மாதிரி தான் நம்ம மனசும் தலைகீழா போகுது. But that which is the reverse of our mentality is the truth. அதனால கடைசி சென்டென்ஸ் படிக்கிறோம். இந்த பேராவில இந்த பத்தியில கடைசி சென்டென்ஸ் 327 பக்கம் முடியுது. It is for this reason that, as is said in the ancient books, the man who has arrived at self-possession attains spontaneously, without the need of concentration in thought and effort, the knowledge or the result which the idea or the will in him moves out to embrace. அப்போ இப்ப அந்த நம்ம இந்த சென்டென்ஸ் இந்த பேராகிராஃப் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லணும் பாருங்க, when we arrive at this stage, all our being and consciousness being concentrated, the necessity of concentration in the idea ceases. அப்போ அந்த மன ஒருமைப்பாடு என்பது தேவையில்லை, அது நின்று பிடிக்கிறது. ஏன்னா அதுவும் நம்ம ஒன்றாக பிடிக்கிறோம். இப்ப ஆரம்பிச்சோம் அதே கருத்தோட்டத்துல தான் இங்க முடியுது. நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கே புரியும் பாருங்க. The need of concentration in thought and effort and knowledge are the result which the idea really moves out to embrace. அப்படின்னா it is for this reason that, இந்த காரணத்தினால இது இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணுவோம், அதாவது தலைகீழ் மாற்றம், as is said in the ancient books. So அந்த வேதங்களாக இருக்கலாம், உபனிஷத்துக்களாக இருக்கலாம், பதஞ்சலி யோக சூத்திரம், திருமந்திரம், எதுவானா இருக்கலாம். The man who has arrived at self-possession, தன்னையே கொண்டவன், self-possession, தன்னையே உட்கொண்டவன் இருக்கலாம். The man who has arrived at self-possession attains spontaneously without the need of concentration. அதான் அந்த ceases கூட நீங்க without the need of concentration. அப்ப அந்த ஒருமைப்பாட்டுக்கு தேவை இருக்காது. எங்கெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும்? கான்சென்ட்ரேஷன் இன் தாட், எண்ணங்களில் ஒரு மன ஒருமைப்பாடு. கான்சென்ட்ரேஷன் இன் எஃபர்ட், முயல் செய்யலாம். அந்த பேனா பிடிச்சி எழுதுறேன்னா ஒவ்வொரு எழுத்தையும் நான் யோசிச்சு அப்படியே எழுதணும். ஃபுல்லா அந்த இதுல முயற்சியிலையும் கான்சென்ட்ரேஷன் இருக்கணும், எண்ணங்களையும் கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். The knowledge or the result which the idea or the will in him moves out to embrace. அப்ப இதுல எப்படி படிக்கணும்னா, attain spontaneously, அந்த without எல்லாம் விட்டுட்டு the knowledge, அந்த ஞானத்தை அடைந்து விடுகிறான். attains the knowledge,
attains the result which the idea. அப்ப எந்த அந்த கருத்து என்ன சொல்லுதோ அதோடைய விளைவுக்கே நாம் விளைவை அடைந்துவிடும். ஆர் த வில் இன் ஹிம் மூவ்ஸ் அவுட் டு எம்ப்ரேஸ். அப்ப எந்த நோக்கி நம்ம பார்க்கிறோமோ அந்த நிச்சயம் மூலமா விளைவு மூலமா அதை நாம் கான்சென்ட்ரேஷன் எல்லாமே அடைஞ்சிடும். அதுதான் இங்க இருக்கிற பாயிண்ட். நல்லா அதை கவனிச்சிங்கனால இது உச்சகட்டம்னு வச்சுக்கோங்க. இட் இஸ் ஃபார் திஸ் ரீசன் that as is said in the ancient books, the man who has arrived at self-possession attains spontaneously without the need of concentration in thought and effort the knowledge or the result which the idea or the will in him moves out to embrace. நம்ம யூஷுவல் டைம்ல முடிச்சிட்டோம், பிரெஞ்சு டைம்ல எடுத்துக்கிட்டோம். அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.